இட்லி தோசைக்கு சட்டுன்னு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய கிராமத்து கூரக்கடை சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். பல்லாரி சீக்கிரமாக வதங்கிடும், அதனால அது கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன துண்டு புளியை இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அது ஒரு பவுலுக்கு மாற்றி நான் அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து உள்ளே சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லிக்காகவே 2 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.